அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வாழைக்காயையும் சேனைக்கிழங்கு, அதாவது எலிஃபென்ட் ஃபுட்னு சொல்லுவோம். இங்கே சில பேர் கருணைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுத்தையும் வச்சு செம்ம டேஸ்டியாக ஒரு கூட்டு ரெசிபி செய்து காட்ட போகிறேன். வாங்க இந்த கூட்டு ரெசிபி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நான் இதுக்கு ஒரு வாழைக்காயும் ஒரு 2-3 துண்டு சேனைக்கிழங்கு, 2 தக்காளி, தேவைப்பட்டால் கேரட்டு, இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிடலாம். ஒரு வானிலையில் ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு போட்டு கொஞ்சம் தேவையான அளவு அது வேகிறதுக்கு தண்ணீர் ஊற்றி ஒரு 5 to 10 minutes நல்லா வேக வைக்கிறேன். இந்த மீன்டைம் நம்ம வாழைக்காயை தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதே மாதிரி சேனைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி நான் ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அந்த பாசிப்பருப்பு ஓரளவு வெந்த பிறகு நாம் கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த வாழைக்காயும் சேனைக்கிழங்கையும் அதில் போட்டு நல்லா வேக வைக்கணும். இந்த வாழைக்காய் சேனை கூட்டு நாம் ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு தயார் பண்ணுறோம். இப்போ நான் அடுத்ததாக இதில் மஞ்சள் தூள், உப்பும் ஆட் பண்ணுறேன். இந்த சேனைக்கிழங்கும் வாழைக்காயும் கட் பண்ணதை அதில் போட்டிருக்கேன். பருப்போடு சேர்ந்து அதுவும் இப்போ கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1 ஸ்பூன் கல் உப்பும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டு நல்லா கொதிக்க வைங்க, வேகட்டும். இந்த மீன்டைம் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் 2 தக்காளி, நம்ம எடுத்திருக்கிற 2 தக்காளியும் அதில் போட்டு ஒரு 1/4 மூடி தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதில் போட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் இதனோட சேர்த்து நாம் நல்ல மையா அரைச்சி தயார் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். பச்சை மிளகாய் இல்லைன்னா மிளகாய் வெத்தல் 2 வரமிளகாய் எடுத்து போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த வாழைக்காயும் சேனைக்கிழங்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போ நாம் அரைச்சி வச்சிருக்கிற இந்த தேங்காய் மசாலாவை இதனோட ஆட் பண்ணுறேன். அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் மசாலாவை இப்போ நான் இதனோட ஆட் பண்ணுறேன். நல்ல மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த கூட்டு பார்த்தீங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையிலேயே இது எல்லா ரைஸுக்கும் இதை நாம் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இன்ஃபேக்ட் வெறுமனே கூட சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போ இந்த தேங்காய் மசாலாவை இதை நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். இந்த சேனைக்கிழங்கும் இந்த வாழைக்காய் நல்ல பருப்போடு சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. இப்போது இந்த தேங்காய் மசாலாவை இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes இதனோட நல்ல கிளறி விட்டுட்டு நல்ல அந்த காரம் இதெல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்ல கிளறி விட்டுட்டு 5 minutes மீடியமாக அடுப்பு வச்சுட்டு கொதிக்க விடுங்க. கடைசியாக இதில் நாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் இதில் ஆட் பண்ணிட்டோம்னா இந்த கூட்டுக்கு அது நல்ல வாசனையும் அதே சமயம் நல்ல ருசியையும் கொடுக்கும். பெருங்காயத்தூளையும் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். பொதுவாகவே கூட்டு, பொரியல் எல்லாத்துக்கும் நம்ம இந்த பெருங்காயத்தூள் ஆட் பண்ணோம்னா அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடைசியாக நம்ம இதில் கருவேப்பிலை தாளிச்சு கொட்டணும். ஒரு திரும்ப வானிலையில் சமையல் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சமாக சீரகமாக ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலையும் போட்டு நல்ல தாளித்து அதில் கொட்டிட்டோம்னா இந்த கூட்டு ரெடி, சாப்பிட்றதுக்கு தயாராகிடும். வாழைக்காய் சேனைக்கிழங்கு போட்டு கூட்டு செம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவு கீழே உங்களுடைய கமெண்ட்டுகளை தெரிவிங்க. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.